ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ரெமடிஸ் ஃபார் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் காப்பிரைட் ஒர்க்ஸ். நம்மளோட இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 3 கேட்டகரியான ரெமடிஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிவில் ரெமடிஸ் அண்டு கிரிமினல் ரெமடிஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெமடிஸ். நம்ம ஆல்ரெடி வந்து சிவில் ரெமடிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த கிளாஸில் கிரிமினல் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெமடிஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 செக்ஷன் 63 70 வரைக்கான பிரிவுகள் வந்து கிரிமினல் ரெமடியை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது கிரிமினல் ரெமடி அப்படிங்கிறது வந்து ஒரு இமிடியேட் ஆக்ஷனாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சிவில் ரெமடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிவில் ரெமடி வந்து கொஞ்சம் அதோட ப்ராசஸ் வந்து லென்த்தியாக போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சிவில் ரெமடிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த யார் வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த பர்சனுக்கு வந்து உடனடி பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து சிவில் ரெமடிஸில் வந்து கிடைக்காது. ஆனால் கிரிமினல் ரெமடியில் எப்படி அப்படின்னா இமிடியேட்டாக என்ன செய்வாங்க, அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு இமிடியேட் ஆக்ஷன் எடுக்கலாம், அதே மாதிரி இமிடியேட் சொல்யூஷனும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா கிரிமினல் ரெமடியை தான் ரொம்ப வந்து லைக் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு ஆத்தர் அல்லது ஒரு கிரியேட்டர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட கிரியேஷன் வந்து அவங்களோட படைப்புகள் வந்து யாராச்சும் வந்து காப்பி பண்ணி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த யார் வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த பர்சன் மீது கிரிமினல் ரெமடியும் எடுக்கலாம், சிவில் ரெமடியும் ஒரே டைமில் எடுக்கலாம். ஓகே, அவங்க போத் ஆக்ஷன் 2 ஆக்ஷனுமே எடுக்கலாம். அவங்க மேலே கிரிமினல் ரெமடியும் அதே டைமில் எடுக்கலாம், சிவில் ரெமடி எடுக்கலாம். கிரிமினல் ரெமடி படி அவனுக்கு வந்து என்ன செய்யலாம், பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கலாம். சிவில் ரெமடி படி இவனுக்கு ஏற்பட்ட டேமேஜஸ் என்ன செஞ்சுக்கலாம், அவங்ககிட்ட வந்து கிளைம் பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரிமினல் ரெமடியை பொறுத்தளவு இங்கே வந்து இது வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸ். ஓகேவா? இது வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸ் தான். நீங்கள் ஆல்ரெடி சிஆர்பிசியில் படிச்சிருப்பீங்க இல்லையா? இந்த ஐபிஆர், அது ஐபிஆர் மூலம், அதாவது காப்பிரைட் ஒர்க்ஸாக இருக்கட்டும் இல்லை ஐபிஆர் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், ஸோ அதில் யாராச்சும் ஒரு பொருள் வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல அவங்க இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணாங்க தெரிஞ்சாலே போதும், அவங்களுக்கு வந்து நான் பெயிலபிள் வாரண்ட். ஓகே, அதே மாதிரி இது அஃபென்ஸாகவும் எடுத்துக்கலாம், வாரண்ட்டும் தேவையில்லை. ஓகேவா? அரசு வாரண்ட்டும் தேவையில்லாமல் என்ன செய்யலாம், அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளோட இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 ஒரு கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா எந்த கோர்ட்டுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம், எந்த கோர்ட்டில் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணலாம், கேஸ் பண்ணலாம் அப்படின்னா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். ஓகே, மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், அதாவது பெருநகர மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் சொல்லுவோம் இல்லையா, அந்த கோர்ட்லேயும் அதே மாதிரி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதாவது முதல் நிலை நடுவர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோர்ட்டில் என்ன செஞ்சுக்கலாம், கிரிமினல் ரெமடி வேணும் அப்படிங்கிறவங்க இந்த கோர்ட்டில் என்ன செஞ்சுக்கலாம், கேஸ் போட்டு அதுக்கான பனிஷ்மெண்ட்டை அவங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம், வாங்கி கொடுக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷன் 63 இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 செக்ஷன் 63 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பர்சன் என்ன செஞ்சிருக்காரு, ஒருத்தனோட கிரியேஷன் அது வந்து இன்னொரு பர்சனோட கிரியேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை காப்பி பண்ணி அவர் வந்து டிஸ்பியூட் பண்ணியிருக்கிறாரு அல்லது பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கலாம். அவருக்கு வந்து என்ன செக்ஷன் 63 படி என்னென்னா 50,000 to 2 lakh வரைக்கும் அபராதம் கொடுக்கலாம், ஃபைன் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. செகண்ட் என்ன அப்படின்னா 6 months to 3 years எக்ஸ்டென்ட், 3 years வரைக்கும் இருக்கலாம், அதுக்கும் கூடவும் போகலாம், அந்த வரைக்கும் இம்ப்ரீஸ்மெண்ட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது இந்த கிரியேஷன் வந்து இன்னொருத்தரோட கிரியேஷன்னு எனக்கு தெரிஞ்சே நான் என்ன செய்யறேன், அதை இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணி அதை நான் மேனுஃபேக்சர் பண்ணி நான் பப்ளிஷ் பண்ணுறேன், என்னோட இது இல்லைன்னு தெரியும், இது இன்னொரு தேர்ட் பர்சனுக்குள்ளதுன்னு தெரிஞ்சே நான் பண்ணுறேன் அப்படின்னா அவருக்கு என்ன செய்யலாம், ஃபைன் வந்து 50,000 to 2 லட்சம் வரைக்கும். அதே மாதிரி சிறை தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துலேருந்து 3 to அதுக்கு மேலே என்ன செய்யலாம், இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 63 கீழே கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் இதில் ஒரு எக்ஸப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா ஒருவேளை நான் இன்ஃப்ரிஞ்ச் பண்ணேன் இல்லையா, உங்களோட கிரியேஷன் வந்து நான் இன்ஃப்ரிஞ்ச் பண்ணிட்டேன், நான் இன்ஃப்ரிஞ்ச் பண்ணது வந்து பிஸ்னஸ் மோட்டிவ்க்காக இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக நான் காப்பி பண்ணியிருக்கேன் உங்களோட கிரியேஷனை அப்படின்னு வந்து நான் ப்ரூவ் பண்ணேன் அப்படின்னா
கோர்ட் வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணிச்சு அப்படின்னா அந்த இடத்துல அவங்களோட இம்ப்ரீஸ்மெண்ட்டு 1 இயர் ஆகும், ஃபைன் வந்து 50,000 குறையும். பனிஷ்மெண்ட் உண்டு தான், ஓகேவா? பனிஷ்மெண்ட் உண்டு தான். நீ வந்து பிஸ்னஸ் மோட்டிவ்க்காக பண்ணலை, வேறு ஏதாச்சும் ஒரு பர்பஸ்க்காக பண்ண அப்படின்னா அந்த இடத்துல வந்து இது வந்து பனிஷ்மெண்ட் வந்து குறையும். ஓகே, இது வந்து செக்ஷன் 63. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா செக்ஷன் 63A. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து உங்கள் மேலே ஆல்ரெடி வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்கேன், ஓகேவா? கேஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த இதை பண்ணாமல் இருக்கணும் இல்லையா? நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் அதே ஒர்க் வந்து பண்ணுறீங்க, ஓகேவா? முன்னாடி என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ, என்ன தப்பு பண்ணீங்களோ அதே தப்பு கண்டினியூவாக பண்ணுறீங்க அப்படின்னா கூடுதலாக இவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட். இது வரைக்கும் என்ன அப்படின்னா அதே தான், 50,000 2 லட்சம், அதுக்கு மேலே என்ன செய்யலாம், ஃபைன் கொடுப்பாங்க. ரெண்டாவது வந்து சிறை தண்டனை, அந்த இம்ப்ரீஸ்மெண்ட் வந்து 3 இயர்ஸ் கடுங்காவல் தண்டனை மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு டைம் வந்து உனக்கு வந்து வார்னிங் கொடுத்துட்டாங்க, வார்னிங் கொடுத்ததுக்கப்புறம் நீ மறுபடியும் அகைன் அதே ராங்ஃபுல் ஆக்ட் நீ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது கூடும், அந்த ஃபைனும் அப்படிங்கிறதும் கூடும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 63A வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா செக்ஷன் 63B. இது என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வந்து யாராச்சும் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 63Bயில், ஓகே? 63A ரெண்டுமே வந்து சப்கிளாஸ் கிடையாதுமா, அமெண்ட்மெண்ட் மூலம் வந்தது, ஏபி, சரியா, கேபிட்டல் ஏபி. ஸோ இந்த 63Bயில் வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் யாராச்சும் ஒரு இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னா 50,000 2 lakh வரைக்கும் ஃபைனு. அதே மாதிரி 1 வீக்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரீஸ்மெண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே அந்த அதே எக்ஸப்ஷன் ரூல் வந்து வருது. அதே இந்த இவர் வந்து பிஸ்னஸ் மோட்டிவ்க்காக பண்ணாமல் வேறு ஏதாச்சும் ஒரு பர்பஸ்க்காக பண்ணியிருந்தார் அப்படின்னா ஃபைன் மட்டும் 50,000 போடுவாங்க, இம்ப்ரீஸ்மெண்ட் வந்து கிடையாது, சரியா? ஸோ இதைத்தான் 63Bயில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா செக்ஷன் 64ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு காவல், அதாவது போலீஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த காப்பிரைட்டை வந்து யாராச்சும் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த பொருளை கைப்பற்றுறதுக்கான அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் செக்ஷன் 64ல் சொல்லியிருக்காங்க. இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957ல் செக்ஷன் 64 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு போலீஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் வருது, ஓகேவா, ஒரு கம்ப்ளைண்ட் வருது, இந்த மாதிரி இவர் வந்து என்னுடைய காப்பிரைட் ஒர்க்கு வந்து திருடி வச்சிருக்காரு இல்லை அதை பப்ளிஷ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது அப்படின்னா ஸோ அவங்களுக்கு அந்த போலீஸ்க்கு வந்து என்ன மாதிரி அதிகாரம் இருக்குது அப்படின்னா அவங்க யாருக்கு வந்து அந்த அதிகாரம் இருக்குன்னா அந்த எஸ்ஏ கிரேடில் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பதவிக்கு கீழே இல்லாதவங்க, ஓகே, அந்த பதவியில் அந்த பதவி அல்லது அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரைட்ஸ் இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறது, அங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வந்து கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுறது. ஸோ அது யாருன்னா அந்த எஸ்ஏ கிரேடில் இருக்கிறதுலேருந்து அதுக்கு மேலே பதவியில் இருக்கவங்க தான், ஓகேவா? அது கீழே உள்ளவங்க அந்த ஏட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்களே அவங்களுக்குலாம் அந்த ரைட்ஸ் கிடையாது, எஸ்ஏ தான் லாஸ்ட்டு, ஓகேவா? அதுக்கு மேலே யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்க என்ன செய்யலாம், அதாவது ஜட்ஜோட பெர்மிஷன் இல்லாமல் அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த இப்போ வந்து ஒரு புக்கை வந்து அவங்க வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணி டிஸ்பியூட் பண்ணுறாங்க, பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த அச்சு போடுவாங்களே அந்த மிஷின் எல்லாமே கைப்பற்றி என்ன செய்யலாம், கோர்ட்டில் வந்து கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. ஸோ இது வந்து அந்த ஜட்ஜோட பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி செக்ஷன் 64ல் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செக்ஷன் 65ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அவங்க நிறைய அந்த மிஷினரி ஐட்டம்லாம் வச்சு காப்பி பண்ணி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க, ஓகேவா? அச்சிடுறாங்கன்னா அப்படின்னா நிறைய அந்த மிஷினரி ஐட்டம் எல்லாமே வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அதை வந்து கைப்பற்றுறதுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. அதை வந்து அந்த பர்டிகுலர்
போலீஸ் வந்து கைப்பற்றி கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் அவங்க என்ன செய்யலாம், அந்த யார் வந்து கம்ப்ளைண்ட்டாக வரும், அதே மாதிரி இன்னொரு அந்த பாதிக்கப்பட்ட பர்சன் செய்யலாம், அந்த பொருள் வந்து எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கலாம். ஸோ கோர்ட் வந்து அதை கன்சிடர் பண்ணிவிட்டு யார் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணும். ஓகேவா. இப்போ நான் வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த மிஷினரி ஐட்டம்லாம் என்னுடையக்குள்ளது தான். ஸோ இதை வந்து கைப்பற்றும் போது அதை நான் கேட்கலாம். ஓகேவா. ஆனால் கோர்ட்டு தான் அந்த இடத்துல டிசைட் பண்ணும், உனக்கு அந்த இதெல்லாம் கொடுக்கவா வேண்டாமா அப்படிங்கிறத கோர்ட்டு தான் வந்து டிசைட் பண்ணும். ஓகேவா. ஸோ இதைத்தான் செக்ஷன் 65 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 66 to 68 வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு காப்பிரைட்டை வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஒரு காப்பிரைட் ஒர்க்கு வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அவங்கள வந்து ஒரு காப்பிரைட் வந்து இன்ஃப்ரிஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த ஆத்தருக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக இவங்க வந்து ஒரே டைமில் வந்து 2 கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொன்னீங்க, சிவில் அண்ட் கிரிமினல் ரெமெடின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்க போத் ரெமெடிஸ் வந்து எடுக்கலாம். ஓகேவா. இப்போ கிரிமினல் ரெமெடியை பொறுத்தளவு இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும், ஒரு காம்பன்சேஷன் அப்படிங்கிறது கிடைக்காது. ஓகே, காம்பன்சேஷன் அப்படிங்கிறது கிடைக்காது, ஆனால் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இந்த பனிஷ்மெண்ட்டை பொறுத்தளவு அதில் ஃபைன் கொடுக்குறாங்க, அந்த ஃபைன் வந்து யாருக்கு போகும், கவர்மெண்ட்டு தான் போகும். ஓகேவா, கவர்மெண்ட் தான் போகும். அதனால் இவங்க வந்து சிவில் ரெமெடி எடுக்கிறதுக்கு வந்து கிரிமினல் ரெமெடிஸ் கீழே எந்தவித அப்ஜெக்ஷன் கிடையாது, தாராளமாக என்ன செய்யலாம், சிவில் ரெமெடி எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யாராச்சும் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் வந்து அந்த வீடியோ சொல்கிறாங்களா, வீடியோ அண்ட் சவுண்ட் ரெக்கார்டிங் இருக்குல்ல, ஸோ அதை ரிலேட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டுக்கு என்ன செய்யலாம், அவங்க வந்து யாரை இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்னா அவங்க மேலே என்ன செய்யலாம், ஆக்ஷன் எடுக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு வீடியோ வந்து நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுறீங்க. ஓகேவா. அப்போ அதோட சவுண்ட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவில் வந்து உங்களோட நேம் வந்து அட்டாச் பண்ணி தான் என்ன செய்யணும், அது வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்படி பப்ளிஷ் பண்ணும்போது ஸோ அது உங்களோட ஒரு கிரியேஷனாக ஆயிரும். ஸோ இதை வந்து யாராச்சும் எடிட் பண்ணி மாற்றி பப்ளிஷ் பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து 1 year வந்து இம்ப்ரீஸ்மெண்ட்டும் ஃபைன் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வந்து என்ன செய்யுங்க, பொய்யான ஸ்டேட்மெண்ட், ஒரு ராங்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அதன் மூலம் யாராச்சும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3 years வரைக்கும் இம்ப்ரீஸ்மெண்ட் வித் ஃபைன். ஓகேவா. அதாவது பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஒர்க் வந்து என்னுடைய ஒர்க்கே இன்னொருத்தரோட ஒர்க்கை கொடுத்து இது என்னுடைய ஒர்க்கு தான் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கும் வந்து பனிஷ்மெண்ட் வந்து உண்டு அப்படின்னு சொல்லி 67 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ அந்த உங்களுக்கு வந்து நல்ல செல்வாக்கு இருக்குது, அந்த செல்வாக்கு யூஸ் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ஒரு ஒர்க் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பின்னாடி தெரிய வந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கும் உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதைத்தான் வந்து செக்ஷன் 66 to 68 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ரிஜிஸ்டர், ஓகே, ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் உள்ளது, ஒரு ரிஜிஸ்டர் யாரோ வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்து ஒரு ராங்ஃபுல் ஆக்டை வந்து கமிட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் அந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெமெடிஸ். இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 கீழே செக்ஷன் 53 கீழே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெமெடிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெமெடிஸ் அப்படிங்கிறது வந்து அந்த காப்பிரைட் போர்டு, ஸோ அவங்க வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கார்ப்பரேட் போர்டுனா என்னன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஸோ அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் வந்து ஸோ ஏதாவது டிஸ்பியூட் இருந்தால் அதை வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. அதேமாரி அவங்களுக்கு வேறு என்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ இன்டர்நேஷ்னல் டிடிஸ், அது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதாச்சும் ஒரு டிஸ்பியூட் வருது அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் லெவல்னு சொல்ல முடியாது, அது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலுங்கிறது ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் தான் அந்த டிஸ்பியூட் வந்து சால்வ் பண்ணும். ஆனால் இப்போ வேறு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஏதாச்சும் ஒரு காப்பீஸ் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா. சரி, அது இங்கே வந்து டிஸ்பியூட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த கண்ட்ரியில் வந்து அதை யாருமே வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த காப்பி வந்து இந்த வேறு கண்ட்ரியில் வந்து பப்ளிஷ் பண்ணலான்னு சொல்லி கொண்டு வருவாங்க இல்லையா. ஸோ அதை வந்து
தடுக்கிறதுக்காக இந்த காப்பிரைட் போர்டு வந்து இருக்குது. அப்போ அந்த தடுக்கிறதுக்காக காப்பிரைட் போர்டு இருக்குது. அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெமெடி கீழே வரும். ஸோ அப்போ இந்த கஸ்டம்ஸ் ஆக்ட் கீழே வந்து கஸ்டம்ஸ் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த காப்பிரைட் ஒர்க்ஸ் மூலம் ஏதாச்சும் பப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அதை கொண்டு வரதுக்கு வந்து அதில் வந்து தடை வச்சுருக்காங்க. ஓகே, முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டம்ஸ் ஆக்ட் இருக்கும்போது அந்த இது வந்து காப்பிரைட் ஒர்க்ஸை வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு வர வந்து தடை இருந்துச்சு. அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த கஸ்டம்ஸ் ஆக்ட் படி அதை வந்து கவர்மெண்ட் வந்து ஒப்படைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து கஸ்டம்ஸ் ஆக்ட் கீழே இருந்து எடுத்துட்டு நம்மளுடைய இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 கீழே கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெமெடிஸ் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். என்ன அப்படின்னா, யார் வந்து ஒரு தவறாக ஒரு பர்சனோட இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் வந்து காப்பி பண்ணி இங்கே கொண்டு வராங்களோ, ஸோ அந்த இடத்துல அந்த ஒர்க்கை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, யார் உண்மையாளரோ ஒரு லைசன்ஸ் ஹோல்டராக இருக்கலாம் அல்லது காப்பிரைட் ரிஜிஸ்டராக இருக்கலாம், அவங்ககிட்ட வந்து அந்த காப்பிரைட் போர்டு வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு கிரியேஷன் வந்து உருவாக்கியிருக்கேன். ஓகேவா, என்னோட கிரியேஷனை வந்து நீங்கள் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணி நீங்கள் இன்னொரு கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா, ஸோ அந்த அப்போ எடுத்துகிட்டு வரும்போது அதை வந்து பிடிச்சிட்டாங்க, நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, சரி நீங்கள் அதோட பப்ளிகேஷன்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அதை என்ன செய்யலாம் அப்படின்னா என்கிட்ட என்ன செய்யலாம், வாங்கி கொடுக்கலாம். முன்னாடி அந்த கஸ்டம்ஸ் ஆக்ட் கீழே இருக்கும்போது என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அது வந்து கவர்மெண்ட் என்ன செஞ்சுக்கிடும், எடுத்து இந்த கஸ்டம்ஸ் ஆக்ட்னா கவர்மெண்ட் எடுத்து கொடுத்துரும். இப்போ வந்து கவர்மெண்ட் எடுத்து கொடுக்கணும் அவசியம் கிடையாது. காப்பிரைட் போர்டே என்ன செஞ்சிடும், எடுத்து யார்கிட்ட காப்பி பண்ணப்பட்டதோ அவங்களுக்கே ஒப்படைச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிர்வாக ரீதியான நடவடிக்கைகளும் வந்து இந்த காப்பிரைட் போர்டு வந்து பண்ணுவாங்க. இப்போது காப்பிரைட் போர்டுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பவர் இருக்கோ, ஸோ அதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெமெடிஸ் கீழே வரும். ஓகேவா, அதே மாதிரி ஒரு கார்ப்பரேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெமெடிஸ் கீழே ஏதாச்சும் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து சிவில் ரெமெடிஸ் அண்ட் கிரிமினல் ரெமெடியும் எடுக்கலாம். ஓகேவா, போத் 2 ரெமெடிஸ் வந்து எடுக்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெமெடியும் அவங்க என்ன செஞ்சுக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிஃபென்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டிஃபென்ஸை பொறுத்தளவு டிஃபென்ஸ்னால யாருக்கு ஃபேவராக வரும் அப்படின்னா டிபெண்டன்ட் சைடு தான். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல என்னென்ன டிஃபென்ஸ்லாம் ஒரு ஆப்போசிட் பார்ட்டி வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிரியேஷன் வந்து உண்மையிலே வந்து அவரோட கிரியேஷனாக இருக்கக்கூடாது, யாரோட பிளைண்டிஃபோட கிரியேஷனாக இருக்கக்கூடாது, பெட்டிஷனரோட கிரியேஷனாக இருக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த டைமில் நான் இப்போ என்னுடைய கிரியேஷனே இல்லாமல் என்னுடைய கிரியேஷன் வந்து இன்ஃப்ரீஸ்மெண்ட்டாக சொல்ல முடியுமா, முடியாது. செகண்ட் என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு டிஃபமேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாவோ அல்லது வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாவோ இருக்கக்கூடிய பட்சத்தில் ஸோ அதுக்கு வந்து கார்ப்பரேட் ப்ரொடெக்ஷன் வந்து கேட்க முடியாது. தேர்ட் என்ன அப்படின்னா, அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஓகேவா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. ஃபோர்த் என்ன அப்படின்னா, அந்த கேஸ் போடுறதுக்கான லிமிட்டேஷன் பீரியட், ஓகேவா, கால வரையறை சட்டத்தின் படி வந்து அந்த லிமிட்டேஷன் பீரியட் வந்து தாண்டி ரொம்ப நாள் வந்து கேஸ் போடாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய கிரியேஷன் வந்து காப்பி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறது. ஸோ அந்த இதில் வந்து எக்ஸப்ஷன் வந்து மாதிரி. ஸோ இந்த மாதிரி டிஃபென்ஸ்லாம் யார் எடுக்கலாம் அப்படின்னா அந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து எடுக்கலாம். அதே மாதிரி ஏதாச்சும் லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க அல்லது அந்த செக்ஷன் 52க்குள்ள ஃபேர் டீலிங் ஃபேர் யூசஸ் பர்பஸ்க்காக எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல இந்த இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எடுக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த இடத்துல அதையும் இவங்க என்ன செய்யலாம், டிஃபென்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரீசனபிள் ரீசனுக்காக, ஓகேவா, அது வந்து ஒரு பப்ளிக் பர்பஸ்க்காக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த மாதிரி இப்போ டைமில் வந்து ஒருத்தவங்க எடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதுவும் வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டாக எடுத்துக்கணும், அதையும் என்ன செஞ்சாங்க வந்து டிஃபென்ஸாக எடுக்கலாம். ஓகேவா, இவ்வளோ தான் வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் காப்பிரைட் ஒர்க்ஸோட ரெமெடிஸ். சரியா, இதை இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக வந்து கொஞ்சம் புக்கை ரெஃபர் பண்ணணுமா, நான் எல்லாமே ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னமும் புக்கை வந்து ரெஃபர் பண்ணணும். நம்ம அடுத்தடுத்த டாபிக் வந்து சீக்கிரம் முடிக்கணும் இல்லையா. ஓகே.